வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை முந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே. நெஞ்சக் கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சிற் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனக்கருள் புரிவாய் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி காமாட்சி தாயே போற்றி காத்தல்வாய் நீயே போற்றி ஓம் காத்தல்வாய் நீயே போற்றி அமர்களேஸ்வரா போற்றி அபிராமி தாயே போற்றி கால சம்கார மூர்த்தியே போற்றி பாலாம்பிகை தாயே போற்றி அண்ணாமலையானே போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி உண்ணாமுலை தாயே போற்றி ஸ்ரீவாஞ்சியத்தில் வாழும் ஸ்ரீவாஞ்சி நாதா போற்றி திருவாரூர் எல்லை வாழ்கின்ற தியாகேச பெருமானே போற்றி புற்றிலங்கொண்ட வான்மீக நாதரே போற்றி கமலாம்பிகை தாயே போற்றி எனக்கருள் புரிவாய் நீயே போற்றி போற்றி போற்றி. ஆன்மீக மெய் அன்பர்களே, இன்று பெரிய புராணத்திலிருந்து ஒரு சிறு கதையை சொல்லி வீடியோவை முடித்துவிட இருக்கின்றேன். ஆகையால் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் பார்த்து சின்னஞ்சிறு பிழைகள் இருப்பின் மன்னித்து அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பார்த்த பிறகு சர்ப்ரைஸ் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். பசுவுக்கு நீதி வழங்கிய பாரிவேந்தர் என்ற தலைப்பில் ஒரு சிறு கதையை சொல்லி இந்த வீடியோவை முடித்து விடலாம் என்று இருக்கிறேன். ஆகையால் பார்த்துவிட்டு சர்ப்ரைஸ் செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முனி சிரேஷ்ட இப்பூமண்டலத்தில் தென் திசை மட்டும் செய்து மகிமை என்ன? சுந்தரனை அங்கு சென்று தோன்றுமாறு ஈசன் சொன்ன விசேஷம் என்ன? அதை கேட்க நாங்கள் ஆவலாய் இருக்கிறோம் என்றார் முனிவர்கள். தபோவனர்களே, பிற திசைகளில் தென் திசை மிகவும் சிறந்ததே. யாம் நினைத்தாலே எண்ணற்ற பெரும் பாவங்களை போக்கவல்ல க்ஷேத்திரங்கள் அங்குதான் அநேகம் உள்ளன. புவியினுடையதை போன்ற பாதங்களை உடையதால் வியாக்கிரபாதர் என்று விளங்கப்பெற்ற முனி சிரேஷ்டர் இறைவனை வழிபட்ட தலமான பெரும்பற்ற புலியூர் இறைவனை விட்டு பிரிந்த தேவி மறுபடியும் அவரை அடையும் பொருட்டு கம்பை ஆற்றின் கரையில் தவமியற்றி வழிபட்ட காஞ்சிபுரம் நந்தி தேவர் ஈசனை வழிபட்டு தேவர்கள் அனைவராலும் போற்றப்பட்டு கணங்களின் தலைமை பதவி பெற்ற திருவையாறு சகல லோகங்களும் பிரளய அழிவிலே சிக்கி மறையும்போது தோணியாக மாறி மிதந்த திருத்தோணிபுரம் மாதுருபாகம் புற்றிடம் தொண்டராக எழுந்தருளி இருக்கும் ஆரூர் இலை போன்ற அநேக புண்ணிய தலங்களை தென் திசையில்தான் இருக்கின்றன. அதனால்தான் சிவனும் தன் தொண்டரை தென் திசை சென்று பிறக்குமாறு அருளினார் என்று சொன்ன முனிவர் மேலே வரலாற்றை தொடர்ந்தார். பார்வதி பரமேஸ்வரனின் திருமணக் கோலத்தை கண்டுகளிக்க சகலமான பேர்களும் ஹிமவானின் இருப்பிடத்துக்கு வந்து குவிந்ததால் பூமி பாரம் தாங்காமல் முழுமையும் ஒரே இடத்தில் சேரவே பூலோகம் குடை சாய்வது போல் ஆடத் தொடங்கியது. அதை கண்டு தேவர்கள் கதி கலங்கினர். அப்போது பரமேஸ்வரன் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று அபயமளித்தார். நம்மில் ஒருவர் தென் திசை சென்று பொதிகை மலை சாரலில் தங்கினால் 2 பக்கங்களின் பாரம் சீராகிவிடும் என்றார். யார் தென் திசை போய் தங்குவது? மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடப்போகும் அந்த நேரத்தில் அங்கே இல்லாது தென் திசை நோக்கி போவதை யார்தான் விரும்புவார்? தங்களை புறப்பட்டு போகும்படி இறைவன் கேட்கக்கூடாதே என்று ஒவ்வொருவரும் மனத்தில் நினைத்து கொண்டிருந்தனர். பரமேஸ்வரன் குருமுனியான அகத்தியரை அழைத்து, முனிவரே, இப்பணிக்கு தாங்கள் ஒருவரே ஏற்றவர் என்று கூறினார்.
எத்தனையோ தேவர்கள் இருக்க தம்மை ஈசன் தேர்ந்தெடுத்துள்ளாரே என்று அகத்தியர் மகிழ்ந்தாலும் இறைவனின் திருமண விழாவிலே கலந்து கொள்ளும் வாய்ப்பில்லாது போகிறதே என்று வருத்தமும் அடைந்தார். முனிவரின் உள்ளத்திலே கொந்தளிக்கும் எண்ணங்களை பரமேஸ்வரன் நன்கு உணர்ந்தார். முனிவரே, என்ன யோசிக்கிறீர்கள் என்று கேட்டார். பரமேஸ்வரா, தங்கள் திருமணக் கோலத்தை காணும் பாக்கியம் எனக்கு இல்லாது போய்விட்டதே என்று வருத்தத்துடன் கூறினார் முனிவர். கவலைப்பட வேண்டாம், தங்கள் இருப்பிடத்திலிருந்தே இங்கு நிகழும் சம்பவங்கள் அனைத்தையும் காணும் பாக்கியத்தை அளித்தேன் என்று அருளினார். கங்கை நீரை கமலத்திலே எடுத்து கொண்டு தென்திசை நோக்கி புறப்பட்டார் அகத்திய முனிவர். தாரகனின் கொடுமைகளுக்கு பயந்த இந்திரன் அவனுக்கு தெரியாமல் சீர்காழிப்பதியிலே வந்து ஒளிந்திருந்தான். சிவபெருமானை அர்ச்சிக்க மலருக்காக நந்தவனம் ஒன்று அமைத்திருந்தான். அதில் பல வகையான செடிகளை வைத்து பயிர் செய்திருந்தான். இந்திரனோ தாரகனுக்கு பயந்து ஒளிந்திருக்கும் போது வருணனின் நிலை எப்படி இருக்கும்? தாரகனின் கட்டளைக்கு பயந்து எங்குமே மழை பெய்யாது இருந்துவிட்டன. அதனால் நீர்நிலைகள் வற்றி போய் மக்கள் சொல்லனா கஷ்டங்கள் அடைந்தனர். இந்திரனின் நந்தவன செடிகளும் நீரின்றி வாடிப்போய் நின்றன. அதை கண்டு பெரிதும் மனம் வருந்திய இந்திரன் பிரம்மதேவனை அடைந்து என்ன செய்யலாம் என்று கேட்டார். அவரும் விநாயகப் பெருமானை ஆராதிக்குமாறு தெரிவித்தார். அவ்வாறே இந்திரன் விநாயகப் பெருமானை ஆராதிக்க கணநாதரும் அவனுக்கு உதவி செய்ய புறப்பட்டார். பொதிகை மலை நோக்கி புறப்பட்டு வந்த அகத்தியர் தென்னாட்டின் நுழைந்தாலும் ஓரிடத்தில் தங்கி நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொள்ள விரும்பினார். அவ்வாறே ஓரிடத்தில் அமர்ந்து நித்திய கர்மாக்களை முடித்து கொண்டு பகவானை குறித்து ஜபம் செய்யத் தொடங்கினார். அவருக்கு பக்கத்திலே கங்கை நீர் நிறைந்த கமண்டலம் வைக்கப்பட்டிருந்தது. விநாயகப் பெருமான் ஓர் காக்கையாக உருவெடுத்து பறந்து வந்து கமண்டலத்தின் விளிம்பிலே உட்கார்ந்து நேரை அசுத்தப்படுத்தி விடப்போகிறதே என்று அகத்தியர் கையை ஓங்கி அதை விரட்டினார். விநாயகரும் பறந்து போவது போல் பாவனை செய்து இறக்கைகளை அடித்து கொண்டு கால் விரல்களால் கமலத்தை கவிழ்த்து விட்டார். அதுவரை முனிவருக்கு கட்டுப்பட்டு கமண்டலத்திலே அடங்கி கிடந்த கங்கை காவிரியாக பெருகி ஓடத் தொடங்கியது. அடரா, கங்கா ஜலத்தை கவிழ்த்து விட்டதே என்று பரபரப்போடு எழுந்திருந்தார் முனிவர். அது அங்கே காகத்தை காணவில்லை. நாற்புறமும் சுற்றி பார்த்தார். ஒரு சிறுவன் நின்று கொண்டிருப்பதைக் கண்டார். தாம் எடுத்து வந்த ஜலம் கொட்டி போய்விட்டதே என்று வேகத்தில் அந்த சிறுவன் யார் என்பதையும் சிந்தித்து பார்க்காமல் அவனை அடிக்க ஓடினார். விநாயகரா, அவரிடம் அகப்படுவார். பாய்ச்சல் காட்டியபடி வெகுநேரம் அலைகழித்து முடிவில் அவரிடம் அகப்பட்டு கொண்டார். தம்மை அலைகழித்து விட்டானே என்று கோபத்தில் கை விரல்களை மூடிக்கொண்டு ஓங்கி அவன் தலையில் கொட்டப்போனார். அங்கே சிறுவனுக்கு பதிலாக விநாயகப் பெருமான் காட்சியளித்தார். அகத்தியர் வெளத்து போய்விட்டார். அவர் என்ன காரியம் செய்ய இருந்தார்? அப்படியே நெடுஞ்சான் கிடையாக விநாயகரின் பாதங்களில் விழுந்தார். விக்னராஜா, இதென்ன திருவிளையாடல்? இந்த ஏழையை சோதிக்க நேர்ந்ததேன்? தங்களை இன்னாரென்று உணராது அபச்சாரம் வைத்துவிட்டேன். என்னை மன்னித்து அனுகிரகிக்க வேண்டும் என்று அவன் பாதங்களை பிடித்து கொண்டு கெஞ்சினார். அகத்தியரே எழுந்திரும். தங்களால் பெரும் நன்மை அல்லவா நிகழ்ந்திருக்கிறது. தாங்கள் கங்கையை கொண்டு வந்ததால் அல்லவா மக்களின் வறட்சியை போக்க முடிந்தது என்று சொன்ன விநாயகர் சீர்காழிப்பதியிலே இந்திரன் நிர்மாணித்த நந்தவனத்தில் செடிகள் நீரின்றி வாடுவதை தெரிவித்தார். குருமுனியின் கமண்டலத்திலிருந்த வெளிப்பட்ட கங்காதேவி காவிரி அன்னையாக மாறி தென்னாட்டின் குறுக்காக ஓடினாள். பொங்கிப்பாயும் காவிரி நீரினால் நாட்டிலே வறண்டு கிடந்த நீர்நிலைகள் நிரம்பி வறட்சி மாறி செழுமை தோன்றியது. இத்தனை பெருமை வாய்ந்த காவிரி நதி பல கிளைகளாக பிரிந்து பாயும் சோழ வளநாட்டிலே திருவாரூர் என்றொரு நகரம். இத்தலத்திலே லட்சுமி இறைவனை வழிபட்டு அருள் பெற்றார். சோழ மன்னர்களின் தலைநகராக இருந்து வந்த அந்த ஊர் மற்றொரு வகையாலும் பெருமை உடையதாயிற்று. அவ்வூரிலே இருந்து அரசாண்ட மன்னர்களில் மனுநீதி சோழனும் ஒருவன். அவனாலும் அந்த ஊர் பெருமை அடைந்திருந்தது. மனுநீதி சோழன் ஆரூரிலே இடம் கொண்டுள்ள
வான்மீக நாதரிடம் அளவில்லா பக்தி கொண்டவன். தான தர்மங்களை விதிப்படி செய்து வந்தான். அனைவரையும் வேறுபாடு ஏதுமின்றி சமமாக பாவிக்கும் குணம் உடையவன் அவன். இறைவன் திருவருளால் அரசனுக்கு ஓர் ஆண் மகன் பிறந்தது. தான் வணங்கும் எம்பெருமானின் திருப்பெயரையே தன்னுடைய மகனுக்கும் வைத்தான். வீதிவிடங்கன் என பெயரிடப்பட்ட அரசகுமாரன் தந்தையின் நற்பெயர் விளங்க சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான். மக்கள் அரசனைப் போன்று அரசு குமாரனையும் போற்றி கொண்டாடினார்கள். அரசகுமாரன் வளர்ந்து வாலிபனானான். ஒரு நாள் ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபட்டு திரும்ப எண்ணம் கொண்டவனாம் தேரிலேறி புறப்பட்டான். நெறி தவறாத ஆட்சி புரிந்து வரும் அரசனின் மகிமையை உலகம் அறியச் செய்ய எண்ணம் கொண்ட பகவான் தர்மதேவதை ஓர் இளங்கன்றாக மாறியது. தாயின் மடியில் பால் சுரக்கும் பாலை வயிறு முட்டை குடித்துவிட்டு துள்ளி குதித்தபடி ராஜவீதியில் ஓடத் தொடங்கியது. அதே நேரத்தில் வீதி விடங்கன் ஓட்டி வந்த தேரும் அந்த வீதியிலே திரும்பியது. வெகு வேகமாக ஓடிவரும் தேரையும் துள்ளி குதித்தபடி அதை நோக்கி ஓடி வந்த கன்றையும் கண்ட தெருஜனங்கள் ஒரேடியாக கூப்பாடு போட்டு கன்றை விரட்டினார்கள். சாதாரண கன்றாக இருந்தால் அவர்கள் போட்ட சத்தத்தில் தெரு ஓரமாய் ஓடிப்போயிருக்கும். வந்திருப்பது தர்மதேவதை அல்லவா? மற்றவர்களின் கூப்பாட்டை கொஞ்சமும் சட்டை செய்யாது ஓடிச் சென்று தேர்காலில் சிக்கிக்கொண்டது. கன்றை கண்டதும் தேரை நிறுத்த முயன்றான் வீதிவிடங்கன். ஆனால் நிலைமை மாறி தேரை நிறுத்தி ஓடி வந்தான் அரசகுமாரன். இதற்குள் அவன் பின்னால் வந்த நண்பர்களும் அதிகாரிகளும் தங்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு இறங்கி ஓடி வந்தனர். இரத்த வெள்ளத்திலே கிடந்த கன்று அருகில் நெருங்கிய அரசகுமாரன் அதை கைகளில் தூக்கினான். கன்றின் தலை தொங்கியது. அதனால் ஆவி அப்போதே பிரிந்து விட்டிருந்தது. அதே சமயம் கன்றை தொடர்ந்து ஓடி வந்த பசுவும் அங்கே வந்தது. வீதிவிடங்கன் பதறிப்போய்விட்டான். மக்கள் நிறைந்த ராஜ வீதியிலே அவன் நிதானமாக அல்லவா தேரை ஓட்டி செல்ல வேண்டும். அவன் அஜாக்கிரதை காரணமாக ஓர் உயிர் போய்விட்டதே. எந்த உயிருக்கும் கெடுதலை எண்ணாத அவன் தந்தையின் பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்படும்படியாக நடந்து கொண்டு விட்டானே. துயரத்தில் நெஞ்சம் விம்ம கன்றின் உடலை தரையில் கிடத்தி விட்டு நிமிர்ந்தான் அரசகுமாரன். அங்கே ஓடி வந்த பசு குனிந்து கன்றை முகர்ந்து பார்த்து சற்று முன்பு படியிலே முட்டி குடித்த கன்று இறந்து விட்டதை உணர அதற்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. அதன் அடிவயிற்றில் இருந்து பீரிட்டு அம்மா என்ற அலறல் கிளம்பியது. நிமிர்ந்து அரசகுமாரனை பார்த்துவிட்டு கன்றை மறுமுறையும் முகர்ந்து பார்த்து கத்தியது. வீதிவிடங்கன் கண்களிலிருந்து நீர் ஆறாக பெருகியது. தன்னுடன் வந்திருந்தவர்களை பார்த்தான். ஐயோ, நான் என்ன செய்வேன்? என் தந்தையின் முகத்தில் எவ்வாறு விழிப்பேன்? கன்றை எழுந்து பரிதவிக்கும் இந்த பசுவின் துயரத்தை எவ்வாறு தீர்ப்பேன் என்று கண்ணீர் உருகுந்தவனாய் கேட்டான். பின்னர் அங்கிருந்த அந்தணப் பெருமக்களை பார்த்து கரம் கூப்பியவனாய், பெரியோர்களே, இக்கொடும் பாவத்துக்கு என்ன பரிகாரம் செய்வது? சாஸ்திரங்களில் என்ன செய்ய வேண்டுமென்று கூறப்பட்டிருக்கிறது, அதை சொல்லுங்கள். அதை செய்து இரத்தக்கரையால் கலங்கமுற்றிருக்கும் என் உடலை கழுவிக்கொள்கிறேன் என்று கேட்டான். அரசகுமாரனுடன் வந்திருந்தவர்கள் அவனை நெருங்கி ஆதரவு வார்த்தைகளை கூறினார்கள். அரசகுமாரா, வருந்த வேண்டாம். வேண்டுமென்றே உன்னால் இக்காரியம் செய்யப்படவில்லை. ஊழ்வினை பயனால் கன்று இன்றைய தினம் உன் தேர்காலில் அடிபட்டு இறக்க நேர்ந்திருக்கிறது. மேலும் கன்று ஓடி வருவதைக் கண்ட திருமக்களும் அதை விரட்டி இருக்கின்றனர். இத்தனையும் மீறி அது அடிபட நேர்ந்ததற்கு நீ எவ்வாறு காரணமாவாய்? வருத்தத்தை விடுத்துட்டு புறப்படு என்றார் அவர்கள். இரு கண்களிலிருந்தும் நீர் தாரை தாரையாக பெருக்கெடுத்தோட பசு அக்குற்றத்தினரை ஏற இறங்க பார்த்து பின்னர் திரும்ப வீதியை ஓடத் தொடங்கியது. பசுவின் செய்கை சிலருக்கு வியப்பாக இருந்தது. திடீரென்று வெறி பிடித்தார் போல் அது ஓடத் தொடங்கியதன் காரணத்தை அறிய ஒரு சிலர் அதன் பின்னரே ஓடினர். ராஜ வீதி வழியே ஓடி வந்த பசு நேராக அரண்மனையை அடைந்தது.
அரண்மனை வாயில் ஆராய்ச்சி மணி ஒன்று கட்டப்பட்டிருந்தது. மக்களுக்கு குறை ஏற்பட்டால் எந்த நேரத்திலும் யாராக இருந்தாலும் வந்து மணியை அடித்து ஒலி எழுப்பினால் போதும். அரசன் உடனே மன்றத்தை கூட்டி அக்குறையை நிவர்த்தி செய்வான். மணியை நெருங்கிய பசு தன்னுடைய கொம்புகளால் மணியை அசைத்து ஓசையை எழுப்பியது. அந்த நேரத்தில் மனுநீதி சோழன் தன் அவையிலே அமைச்சர்களுடன் முக்கிய ஆலோசனை ஒன்றில் ஈடுபட்டிருந்தான். டங் டங் என சந்தித்த மணியோசையை கேட்டதும் அரசன் ஒரு கணம் திடுக்கிட்டான். அந்த ஓசை ஆலை மணியாக படவில்லை. அப்படியானால் அரசனின் ஐயத்தை அங்கிருந்து அமைச்சர்கள் போக்கினார்கள். ஆராய்ச்சி மணியை யாரோ அடிக்கிறார்கள் மன்னவா என்றார். அரசன் உடனடியாக ஆலோசனை கூட்டத்தை ஒத்திவைத்து விட்டு அரண்மனை வாயிலுக்கு விரைந்தான். அவன் பின்னால் அமைச்சரும் பிற அதிகாரிகளும் ஓடி வந்தனர். அரசனை கண்டதும் பசு மணி அடிப்பதை நிறுத்திவிட்டது. அவனை பார்த்து அம்மா என்று அடித்தொண்டையில் கத்தியது. இப்பசுவின் துயரம் என்னவென்று விளங்கவில்லையே என்று அமைச்சரை கேட்டான் அரசன். அவர்களுக்கு மட்டும் என்ன தெரியும்? அரசனை பார்த்து விழித்தனர். அப்போது பசுவை தொடர்ந்து ஓடி வந்த கூட்டத்தினர் அங்கே வந்து சேர்ந்தனர். தனக்கேற்பட்ட துயரத்திற்கு அரசனிடம் நீதி கேட்க பசு மேற்கொண்ட வழியைக் கண்டு அவர்கள் வீழ்ந்தனர். அக்கூட்டத்தில் இருந்த முதியவர் ஒருவரை அழைத்து பசு அங்கு வந்து மணி அடித்த காரணத்தை கேட்டார் அமைச்சர். அந்த முதியவர் அமைச்சரை வணங்கி ராஜவீதியில் எதிர்பாராது நடந்துவிட்ட துயர சம்பவத்தை விவரித்தார். அதை கேட்ட சோழ மன்னர் இடியுண்ட நாகம்போல் ஆகிவிட்டார். உடல் நடுங்க இரு கைகளையும் உயர்த்தி இறைவனை வணங்கினார். சர்வேஸ்வரா, இத்தகைய பெரும் பாவத்துக்கு என்னை ஆளாக்கி விட்டாயே. என் மகன் செய்தால் என்ன, நான் செய்தால் என்ன? என் குலத்துக்கே களங்கம் ஏற்படக்கூடிய வகையில் இப்படியொரு விபரீதம் நிகழ்ந்துவிட்டது இறைவா. இப்போது நான் என்ன செய்வேன்? கன்று எழுந்த பரிதவிக்கும் பசுவின் துயரத்தை நான் எவ்வாறு போக்குவேன்? பசுவின் துயர நிலையை காண சகிக்கவில்லையே. மனிதர்கள் இருப்பினும் இரண்டொரு ஆறுதல் வார்த்தைகளை கூறியவாறு துயரத்தை குறைக்க முயற்சிக்கலாம். இதுவே 5 அறிவு கொண்ட மிருகமாக அல்லவா இருக்கிறது. இதன் துயரத்தை கண்டு என் உள்ளம் வருந்துவதை எவ்வாறு உணர்வேன் என்று கதறி கண்ணீர் விட்டான். அரசனுடைய நிலை கண்டு அமைச்சர் முதலானோர் கலங்கினர். அரசனை நெருங்கி வார்த்தை சொல்ல எவருக்கும் துணிவில்லை. பசுவோ அரசனை நோக்கி தலையை உயர்த்தி அம்மா என்று அலறியது. பசுவின் கதறலை கேட்க கேட்க அரசன் அணுலிட்ட மெழுகு போல் ஒழுகத் துளித்தான். ஏன் சிலை போல் நிற்கிறீர்கள்? நான் இப்போது என்ன செய்வது? ஒருவரும் வாயை திறக்காதிருக்கிறீர்களே. இந்த பசுவின் துயரத்தை நான் எவ்விதம் போக்க முடியும் என்று கண்ணீர் விட்டு கதறினார். கண்களிலிருந்து வழிந்தோடும் நீரை துளைத்தபடி அமைச்சர் அரசனை நெருங்கினார். மன்னவா, வாயில்லா ஜீவன் துயரப்படும் தங்கள் திருக்குமாரர் நடந்து கொண்டு விட்டாரே என்று வருந்துவதை நான் உணர்கிறேன். இந்த நேரத்தில் தாங்கள் மனம் தளர்ந்து இவ்வாறு வருந்துவது சரியல்ல. அரசகுமாரரையும் முற்றிலும் பொறுப்பாளியாக்கவும் சந்தர்ப்பம் இடம் தரவில்லை. தவறு என் தரப்பில் பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிஞர்கள் மூலம் அறிந்து செய்வதே உசிதமாக தோன்றுகிறது என்றார். அரசன் கண்கலங்கும் விழிகளுடன் அமைச்சரை பார்த்தார். அமைச்சரே, நல்ல வார்த்தை தான் கூறினீர்கள் என்ற அரசனுடைய குரலில் ஏளனம் நிறைந்திருந்தது. பரிகாரம் செய்துவிட்டால் போதுமா? அதனால் பசுவினுடைய துயரம் தீர்ந்து விடுமா? அரசே, நான் கேள்வி விசித்திரமாக அல்லவா இருக்கின்றது. இந்த கன்றை உயிர்ப்பித்து பசுவிடம் சேர்ப்பித்துவிட நம்மால் இயலாதே என்றார் அமைச்சர். அமைச்சர் கூறிய பதில்: இதுகாரும் செய்வதறியாது தவித்து கொண்டிருந்த அரசனுக்கு ஒரு வழி புலப்படுகிறது. தேர்காலில் கன்று அடிபட்டு இறந்ததற்காக பரிகாரம் செய்துவிடலாம் என்று கூறுகிறீர்களே. நம் குடிமக்களின் ஒருவன் மற்றொருவனை கொலை செய்து விடுவதாக கொள்வோம். கொலையாளிக்கு தாங்கள் என்ன தண்டனை அளிப்பீர்கள் என்று கேட்டான். மரண தண்டனை என்றார் அமைச்சர். அதே தீர்ப்பைத்தான் இவ்வழக்கிலும் அளிக்கிறேன் என்றான் அரசன். அமைச்சருக்கு புரியவில்லை. என்ன சொல்கிறீர்கள் அரசே என்று கேட்டான். ஆம், கன்றை கொன்ற வீதி விலங்கனும் தேர்காலில் கிடத்தப்பட்டு கொல்லப்பட வேண்டியவனே. கொஞ்சமும் தடுமாற்றமின்றி அரசன் கூறிய வார்த்தைகளை கேட்டு அமைச்சரும் மற்றவர்களும் திடுக்கிட்டனர். அரசே, துயரம் மிகுதியால் தாங்கள் ஏதேதோ கூறுகிறீர்கள் என்று குறுக்கிட்டார் அமைச்சர். நன்கு ஆலோசித்தே இந்த முடிவுக்கு வந்துள்ளேன். கன்றை எழுந்து பரிதவிக்கும் இப்பசுவைப் போன்று மைந்தனை எழுந்து நானும் துடிப்பதே இதற்கு பரிகாரமானது என்றான் அரசன். அரசே,
தாங்கள் கூறுவது பொருந்ததாக இருக்கிறது. இம்மாதிரி நேரங்களில் சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருப்பதையும் தம் முன்னோர்கள் கடைப்பிடித்திருப்பதையும் கவனிக்க வேண்டும். எங்குமே இம்மாதிரி கொடுந்தண்டனை விதிக்கப்பட்டதாக தெரியவில்லை என்று பணிவுடன் தெரிவித்தார் அமைச்சர். பசுவின் நீர் வடியும் கண்களை பாருங்கள். வாயைத் திறந்து அதனால் பேச முடியவில்லை என்ற ஒரு குறையை தவிர நம்மோடு பேசாமல் பேசுகிறது. குடிமக்களின் குறைகளை போக்க ஆராய்ச்சி மணி கட்டியிருக்கிறோம். பசு இங்கே வந்து மணியை ஏன் அடிக்க வேண்டும்? தன்னையும் குடிமக்களில் ஒன்றாக கருதி அரசன் நீதி வழங்குவான் என்று அறிந்து நீதி கேட்டு பெறவே வந்துள்ளது. பசுவுக்கு நீதி வழங்கவில்லை என்ற அபகீர்த்தியோடு வாழ நான் விரும்பவில்லை. அரசனுடைய வார்த்தைக்கு எவராலும் மறுமொழி பகர முடியவில்லை. கண்களில் தேங்கும் நீரை விரல் நுனியால் வைத்து உதறியபடி தலை குனிந்து நின்றான். அமைச்சரே என்று அழைத்தான். தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். அரசே, தங்கள் திருக்குமாரருக்கு தம் கட்சியை எடுத்து கூற அவகாசம் அளிக்கப்படவில்லை என்று தயங்கினார் அமைச்சர். தேவையில்லை அமைச்சரே, குற்றம் நன்கு நிரூபணமாகி இருக்கிறது. சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் இதோ குழுமி இருக்கின்றனர். மேலும் ராஜவீதியில் நடமாட்டம் இருக்கும் என்பதை வீதி விலங்கு நன்கு அறிந்திருந்தும் நிதானமாக தேரோட்டி செல்லாதது பெரும் குற்றமே. இக்கன்றுக்கு பதிலாக சிறு குழந்தை தேர்காலில் அடிபட்டு இருந்திருந்தால் அக்குழந்தையின் தாய் என்ன கேட்பாள் தெரியுமா? உன் மகனை எழுந்து புத்திர பாசத்தால் நீ துடிக்கும் போதுதான் என் துயரத்தை உன்னால் உணர முடியும் என்று கேட்பதற்கு பதில் அளிக்க முடியும். இனி பேசுவதற்கு எதுவுமில்லை அமைச்சரே. தங்களுக்கு கட்டளையிடுகிறேன். என் மகன் முகத்தில் நான் விழிக்கவும் அஞ்சுகிறேன். புத்திர பாசத்தால் என் உள்ளத்தில் மாறுதல் தோன்றிவிடலாம். அதற்கு இடமளிக்க நான் விரும்பவில்லை. எந்த இடத்தில் கன்று அடிபட்டு உயிர் நீத்ததோ அதே இடத்தில் வீதி விலங்கினை படுக்க வைத்து அவன் மீது தேரை ஏற்றி தண்டனையை நிறைவேற்றுங்கள். தண்டனை நிறைவேற்றிய பின்னரே தங்கள் என் முன் வரலாம். அமைச்சரின் தேகம் நடுங்கியது. இரு கைகளாலும் தம்முடைய காதுகளை பொத்தி கொண்டார். உள்ளம் கலங்கியது. அரசன் தன் மகனுக்காக தண்டனை விதித்துள்ளான். இல்லை இல்லை, இப்பெரும் பாதகத்தை செய்ய அவருக்கல்லவா கொடுந்தண்டனை வழங்கிவிட்டான். நராசமாக ஒலித்த அரசனுடைய வார்த்தைகளை கேட்டு உயிரோடு இருப்பது எதனால்? இறைவா, இப்பாதகத்தை செய்யவா என்னை இத்தனை காலம் வாழச் செய்தீர்கள் என்று ஓலமிட்டான். அடுத்த கணம் அவன் ஓலம் அடங்கிவிட்டது. உயிரற்ற உடல் மட்டும் பூமியில் விழுந்தது. அங்கிருந்தோர் அனைவரும் திடுக்கிட்டு ஆஹா என்று அலறினர். அரசனோ அந்த நிகழ்ச்சியை கண்டு சிறிதும் மனம் தளர்ந்து விடவில்லை. தண்டனையை நிறைவேற்றி தீர்வது என்று உறுதி கொண்டான். வான்மீகநாதரின் ஆலயம் இருக்கும் திக்கை நோக்கி கரம் கூப்பினான். இறைவா, இது என்ன சோதனை? பசுவின் கன்றுக்கு என் மகன் காலனாக வந்தான். அமைச்சருக்கு நானே காலனாக ஆகிவிட்டேன். பெரும்பழி சுமந்து விட்டதே. கன்றை கொன்றதாக வீதி விலங்கனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையே அமைச்சரின் மரணத்துக்கு காரணமாக என் விஷயத்திலும் பொருந்தப்படும் என்றான். பின்னர் அங்கிருந்த அதிகாரியை பார்த்து தேரோடு அரசகுமாரனை அழைத்து வருமாறு உத்தரவிட்டான். துயரத்தால் தலை நிமிர முடியாது வந்து நின்ற மகனை பார்த்தான். மனுநீதி சோழன் ராஜ வீதியிலே மக்கள் நடமாட்டம் இருக்கும் என்பதை அறிந்தும் நிதானமாக தேரை ஓட்டி செல்லாதது பெரும் குற்றமாகும். உன் அஜாக்கிரதை காரணமாக ஓர் உயிர் இன்று வதைப்பட்டு விட்டது. அதற்குரிய தண்டனையை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். இளவரசன் என்ற அந்தஸ்தை உன் குற்றத்தை எந்த விதத்திலும் மன்னிக்க இடம் அளிக்காது. வீதி விலங்கன் மன்னன் நமஸ்கரித்தான். மன்னவா, தங்கள் சமூகத்தில் குற்றவாளியாக நான் நிற்கிறேன். தங்களை நியாயபதியாகவே நான் உணர்கிறேன். இப்போது தாங்கள் என் தந்தை என்பதை பற்றி நான் கொஞ்சமும் சிந்திக்கவில்லை. என் குற்றத்துக்கு தங்கள் அளிக்கும் எந்த தண்டனையும் ஏற்க சித்தமாயுள்ளேன் என்றான். தேரில் ஏறு என்று உத்தரவிட்டான் அரசன். வீதி விலங்கன் தேரில் ஏறி அமர்ந்தான். குதிரைகளின் சேன கயிற்றால் கையில் பிடித்தபடி தேர்தட்டில் ஏறி அமர்ந்தான் அரசன். சாட்டையை சொலுக்கினான். வீதியிலே தேர் ஓடியது. ராஜ வீதியிலே இரத்த வெள்ளத்தில் கன்றின் உடல் இன்னமும் கிடந்தது. அந்த இடத்தில் நெருங்கியதும் அரசன் தேரை நிறுத்தி கீழே இறங்கினான். மகனையும் இறங்குமாறு உத்தரவிட்டான். தன்னுடன் வந்திருந்த அதிகாரியை அழைத்து தேரை சற்று தொலைவில் கொண்டு போய் நிறுத்துமாறு உத்தரவிட்டான். அங்கு குழுமியிருந்த மக்கள் கண்ணீர் விட்டு அழுதனர்.
அரசனின் மனம் இப்படி கல்லாகிவிட்டது என்று வருந்தினர். கடைசி நேரத்திலாவது அரசன் மனம் மாறக்கூடாதா என்று ஆண்டவனை வேண்டினர். இரத்த வெள்ளத்திலே கிடந்த கன்றை அப்புறப்படுத்துமாறு உத்தரவிட்ட அரசன் அந்த இடத்திலே படுத்து கொள்ளுமாறு மகனுக்கு உத்தரவிட்டான். தனக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை உணர்ந்தபோது வீதிவிடங்கன் மனம் கலங்க விடவில்லை. தன்னுடைய அஜாக்கிரதையின் காரணமாக பெரும் புகழுடன் ஆட்சி புரிந்து வரும் தன் தந்தையின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு விட்டதற்காக அவன் விவரிக்க இயலாத மனவேதனையால் துடித்து வந்தான். தன்னால் ஏற்பட்ட களங்கத்தை துடைக்க தண்டனை வழங்கப்பட்டதை மனமோந்து ஏற்றுக்கொண்டான் வீதிவிடங்கன். பெருமானை மனத்திலே தியானித்து மலர்ந்த முகத்தோடு தரையில் மல்லாந்து படுத்து கண்களை மூடிக்கொண்டான். அரசன் மகனை திரும்பி பார்க்காது சென்று தேரில் ஏறி சாட்டையை சொடுக்கினான். கடகட என சப்தத்துடன் சக்கரங்கள் உருண்டோட தேர் ஓடி வந்தது. நிகழப்போகும் பயங்கர சம்பவத்தை நினைத்து மக்கள் ஓலமிட்டனர். ஒரு சிலர் அந்த காட்சியை காண விரும்பாது கண்களை மூடிக்கொண்டனர். தேர் தட்டிலே அமர்ந்திருந்த அரசன் மேல் நோக்கி பார்வையை செலுத்தினான். எம்பெருமானே, என் மகன் குற்றம் செய்துவிட்டான். அதற்கான தண்டனை இப்பிறவியிலேயே அடைந்துவிட வேண்டும் என்றே இத்தண்டனை அளித்தேன். அடுத்த பிறவியில் இதற்குண்டான தண்டனை அவனை தொடர்ந்து அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். வெகு வேகமாக ஓடி வந்த தேர் ஒரு கணம் ஆடி குலுங்கியது. சக்கரங்கள் வீதியிலே படுத்திருந்த இளவரசனின் உடல் மீது ஏறி இறங்கியது. ஆவி பிரிந்த வீதிவிடங்கன் உடலிலிருந்து இரத்தம் நாற்புறமும் வாரி அடித்தது. அதே சமயம் வானிலே கிடுகிடு என்ற சப்தம் அதிர்ந்தது. அரசன் மீது மலர் மாறி பெய்ந்தது. திடுக்கிட்ட அரசன் மேலே பார்த்தான். அங்கே சிவபெருமான் பார்வதியோடு ரிஷபத்தின் மீது அமர்ந்தவராய் தரிசனம் செய்தார். தேரை விட்டு குதித்த அரசன் கரம் கூப்பி இறைவனை அஞ்சலி செய்தபடி வீதியில் விழுந்து வணங்கினான். சர்வேஸ்வரா, உன் தரிசனம் கிட்ட நான் என்ன புண்ணியம் செய்தேனோ என்று ஈசனை போற்றினான் அரசன். அதே சமயம் கன்று உயிர் பெற்று எழுந்தது. அதனை கண்ட பசு ஆவலோடு மடியிலே பால் சுரக்க ஓடி வந்தது. அம்மே என்று குரல் கொடுத்தபடி கன்று துள்ளி குதித்து ஓடி தாயிடம் பால் குடிக்கத் தொடங்கியது. பெரும் பாதகத்தை செய்யுமாறு தன்னை அரசன் ஏவினானோ என்று நினைத்த மாத்திரத்தில் உயிரை விட்ட அமைச்சரும் எழுந்து அரசனை தேடி ஓடி வந்தார். தேர்காலிலே அடிபட்டு சவமாக கிடந்த வீதி விடங்கலம் எழுந்ததும் ஓடி வந்து தந்தையை வணங்கினான். சோழராஜனே, நீதி தவறாது ஆட்சி புரிந்து வரும் உன் மகிமை உலகத்தாருக்கு எடுத்து காட்டவே நம் இச்சோதனை புரிந்தோம். நீடூழி வாழ்ந்து பின்னர் எம்மை அடைவாயாக என்று அருளி மறைந்தார் சிவபெருமான். மகிழ்ச்சி கடலில் திக்கு முக்காடிய அரசன் மகனை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டு உச்சி முகர்ந்தான். குமாரா, உன்னால் அல்லவா இளமையை காணும் பேறு பெற்றேன் என்று அவனை கொண்டாடினார். அரசனுடைய நீதிமுறை வலுவாத ஆட்சியை மக்களும் போற்றி கொண்டாடினார்கள். இத்தனை பெருமை வாய்ந்த ஆரூர் பதியிலே பறவையார் என்ற பெயரோடு கமலி வந்து பிறந்தாள். அவருடைய தோழி அணித்திருகை தொண்டை நாட்டிலே புழல் கோட்டத்தில் உள்ள ஒற்றியூரில் சங்கிலியார் என்ற பெயரோடு பிறந்தாள். நாளை தழுத்தாட்கொண்ட பெருமாள் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறேன். ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவரும் எனக்கு விடாது சர்ப்ரைஸ் செய்துமாறு உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.